என் பேர் டிஎஸ் சந்திரசேகர். நான் கேஜி டெனிம் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் 38 வருஷமாக கேஜிக்குள்ளே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கேஜி டெனிம் ஸ்டார்ட் பண்ணி 1992 ஸ்டார்ட் பண்ணாங்க. 32 வருஷம் அது ஸ்டார்ட் பண்ணி இன்னி வரைக்கும் எந்த லேபர்ஸ்க்கோ இல்லை எந்த இதுக்கோ இப்போ சம்பளமோ போனஸோ இது வரைக்கும் ஸ்டாப் பண்ணே கிடையாது. எங்கள் சேர்மன் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து ஒர்க்கர்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ இது வரைக்கும் ஸ்டாப் பண்ண கிடையாது. ஆனால் இப்போ ரீசெண்டாக என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க கலெக்ட்ரேட்லேருந்து எங்களுக்கு ஒரு ஆர்டர் போட்டாங்க, தண்ணி பவானியில் தண்ணி எடுக்கக்கூடாதுன்னு. தண்ணி எடுக்காத பட்சத்தில் எங்கள் 2 மாதம் கம்பெனி ஓட்டலை. 2 மாதம் ஓட்டல ட்ரான்சாக்ஷன் நடக்காத பேங்கர்ஸ் வந்து எங்களுக்கு பிளாக் பண்ணி விட்டாங்க. எங்கள் அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணி விட்டாங்க, எங்கள் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணி விட்டாங்க. அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணி விட்டாங்க. அதனால் எங்களுக்கு வந்து இப்போ அதுக்கப்புறம் வந்து இப்போ எங்கள் அமௌண்ட் ரிலீஸ் பண்ணல. நாங்களும் ரொம்ப போராடி இப்போ ஒன்றும் எல்லா பற்றியும் எல்லா பக்கம் போராடி போனோம். ஆர்பிஐ எல்லாக்கிட்டையும் போய் பேசினோம். கடைசியில் ஹைகோர்ட்டில் போட்டு இப்போ தான் மார்ச் 18ஆம் தேதி எங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கு. இப்போ எல்லாம் ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ப்ராசஸ் பண்ணிவிட்டு எங்களுக்கு கையில் வந்துச்சுன்னா நான் அக்கௌண்ட்ஸ் பார்த்து எல்லா ஒர்க்கர்ஸும் செட்டில்மெண்ட் பண்ணுவோம். எல்லா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி எங்கள் சேர்மன் ஒர்க்கர்ஸ் தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்காங்க. அப்போ தான் மற்ற யாருக்கும் வச்சுக்க மாட்டாங்க. அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அக்கௌண்ட்ஸ் இப்போ டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு இந்த எங்கள் பேங்க்கு அமௌண்ட் ரிலீஸ் பண்ணால் எங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். யாருக்கும் இது பண்ண மாட்டோம். இது வரைக்கும் இந்த மாதிரி கேஜி டீம் நடந்து கிடையாது. எங்கள் சேர்மன் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஒர்க்கர்ஸ் தான். அப்போ தான் ரெஸ்ட்டு. இந்த அமௌண்ட் ரிலீஸ் ஆனாலும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஒர்க்கர்ஸ் தான் காசு கொடுத்துருவோம். அப்போ தான் கம்பெனி ஓட்டுவோம். கம்பெனி இப்போ @% கம்பெனி க்ளோஸ் டவுன் ஆகிருக்கு. மேலும் புகார்கள் உங்கள் மேலே அந்த மாதிரி கலெக்டரேட்டில் இந்த மாதிரி வந்து கம்பெனி இப்போ மேலும் இந்த ஒர்க்கர்ஸ் போய் கலெக்டரேட்டில் வந்து புகார் கொடுத்துருக்காங்க, நாங்கள் சம்பளம் கொடுக்கலன்னு. அதான் எங்கள் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு எங்கள் பேங்க்கில் ரிலீஸ் ஆனோன்னே ஃபஸ்ட்டு ஒர்க்கர்ஸ் செட்டில்மெண்ட்டாக பண்ணுவோம். அது வரைக்கும் எப்போ ரிலீஸ் ஆகும்னு தெரியாது. பட் இப்போ ரிலீஸ் பண்ண ஆர்டர் கொடுத்தாங்கன்னா அது இன்னும் 10 days 50 days எப்போ ஆகும். என்றைக்கு ரிலீஸ் ஆகுதோ ஃபஸ்ட்டு பேமெண்ட் நாங்கள் ஒர்க்கர்ஸ் தான் கொடுப்போம். அப்போ தான் மற்றதான் செட்டில்மெண்ட் பண்ணி கேட்போம். இது ஆல்ரெடி அவங்ககிட்ட சொல்லியிருக்கோம், செஞ்சுருக்கோம். ஆனால் இது என்ன சொல்கிறாங்கன்னா என்னை பொறுத்த என் ஒப்பீனியனை பொறுத்த வரைக்கும் இந்த ஒர்க்கர்ஸ் தான் தங்கமான ஒர்க்கர்ஸ். எங்களுக்கு 25 வருஷம் வேலை செய்கிறாங்க. இது வரைக்கும் யாருமே இதுவும் கிடையாது. நல்ல ஒர்க்கர்ஸ், சின்சியர் ஒர்க்கர்ஸ். இந்த ஒர்க்கர்ஸ் கம்ப்ளீட்டாக எங்கள் இந்த கேஜி டெனிம் வந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு ஆனது இந்த ஒர்க்கர்ஸாக தான் காரணம். நாங்கள் அந்த ஒர்க்கர்ஸை வந்து எங்களுக்கு வந்து இவருக்கு இஷ்டம் இல்லை. ஆனால் இங்கே கட்டணம் பேங்க் இப்படி பண்ணால் எங்களுக்கு கொடுக்க முடியல. பட் இது ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு ஒர்க்கர்ஸ் செட்டில்மெண்ட் பண்ணிடும். ஒர்க்கர்ஸ் தான் எங்கள் பேக் போன். கேஜி டெனிம் பேக் போன் ஒர்க்கர்ஸ் தான்.